அம்மா வீட்டு ஆச்சி அடுத்த பகுதி பார்க்கலாமா? எங்கே போறா அவ? சீலை எடுத்து வைக்க சொன்னேன், என்ன எடுக்க போறா என்று கேட்டாள் அன்னம்மாச்சி. தன் தாயின் அறைக்குள் சென்று வெளியே வரும் தாமரை கையில் அவளது தந்தையின் துணி இருந்தது. என்ன தாமரை, உன் அப்பாவோட துணியை கையில் வச்சிருக்க என்று கேட்டாள் மீனாட்சி. தன் தாயை நிமிர்ந்து பார்த்தவள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தாள். தாமரையின் கண்ணீர் வார்த்தைகளாக கொட்டி தீர்த்தது. அதை பார்த்த அன்னம்மாச்சியும் தன் மகளை கட்டிப்பிடித்து அழுதாள். சரி சரி, அழாதீங்க அண்ணா, தாமரை தான் சின்ன பிள்ளை அழுகிறா, நீயுமா அழக்கூடாது, 2 பேரும் கண்ணை தொடச்சிக்கோங்க என்றாள் சீதாலட்சுமி ஆச்சி. இல்லாச்சி, சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா தான் எல்லாமே. அம்மா என்னை விட்டுட்டு வெளியூர் போனால் கூட நான் அப்பா கூடவே இருப்பேன். அவரோட வேஷ்டி பிடிச்சிக்கிட்டே நடப்பேன். அவர் இறந்த துக்கம் இன்னும் என் நெஞ்சை விட்டு போகலையே ஆச்சி என்று அழுதாள் தாமரை. அவள் அழுவதை பார்த்தவுடன் தாமரை கூட பிறந்தவர்கள் அனைவரும் தாமரை பிடித்து கொண்டு அழுதார்கள். சரி சரி, அதெல்லாம் அழக்கூடாது, பொண்ணு பிள்ளை இப்படி அழுதா நல்லா இருக்குமா என்று சமாதானம் செய்தாள் சீதாலட்சுமி ஆச்சி. சரி அக்கா, பொண்ணு அழப்புக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, சொந்தக்காரவங்கெல்லாம் வந்துடுவாங்க, இன்னும் ஒரு வேலையும் ஆகாமல் இருக்குது என்று கேட்டாள் வள்ளி. ஆமாம் வள்ளி, நாளையிலேருந்து வர ஆரம்பிப்பாங்க. பலசரக்கு சாமான்கள் வாங்கணும், பாத்திரத்தை எல்லாம் கழுவி வைக்கணும், மாவு அரைக்கணும். மாப்பிள்ளை வீட்டில் எத்தனை பேர் வராங்கன்னு வேற தெரியலையே, எதுவும் செய்தியும் சொல்லிவிடலை, பார்ப்போம் என்று கூறினாள் அன்னம்மாச்சி. பெண் அழைப்புக்கு எத்தனை பேர் வரப்போறாக, நாம் ஏதாவது ஒரு கணக்கு போட்டு ஆக்கி வைப்போம் என்றாள் மீனாட்சி. அம்மா, சரஸ்வதி பாட்டி என்று கத்திக்கொண்டு பாட்டியின் பையை கையில் வாங்கியபடி ஓடி வந்தாள் பொன்னி. வாங்க சின்னம்மா, உங்களை தான் இன்னும் காணோமேன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்றாள் அன்னம்மாச்சி. நான் இல்லாமையா தாமரை கல்யாணம் வந்து சமாளிச்சிட மாட்டேன், பார்த்தியா, 2 நாள் முன்னே வந்துட்டேன் என்றாள் சரஸ்வதி பாட்டி. என்னடி தாமரைக்கு இறங்கி போயிருக்கிறா என்று தாமரையை கைப்பிடித்தாள் சரஸ்வதி பாட்டி. அதுக்கு என்ன கவலை, அப்பா போனதை நினச்சி அழுகிறா என்று கலங்கினாள் அன்னம்மாச்சி. அடக்கடவுளே, இந்தா உங்கள் அப்பா இருந்தால் இப்படி அழுகிறத பார்ப்பாரா என்ன? அதெல்லாம் அவர் ஆசீர்வாதம் தான் இந்த கல்யாணமே. சரியா, இனி உனக்கு என்ன வேலை? நாக்கி போடுறத உட்காந்து சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு போ. அங்கே போனால் நீ தான் எல்லாம் செய்யணும் தாயி, சரியா? ஏண்டி, வந்து இம்புட்டு நேரமாக பேசிக்கிட்டு இருக்க, வேகாத வெயிலில் வேற வந்திருக்க, ஒரு கலர் வாங்கிட்டு வர்றது என்றாள் சரஸ்வதி பாட்டி. இதோ வாங்கி வரேன் பாட்டி என்று ஓடினான் சண்முகம், அன்னம்மாச்சியின் மூத்த மகன். என்னக்கா, மதிய வேலையை பார்க்கலாமா? அந்த பானையை எடுத்து கொடுங்கடி, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்தா சரியாக வரும் என்று கூறினாள் சரஸ்வதி பாட்டி. வா குப்புத்தாயி, உட்காரு ஆத்தா, காலை வேலை ஆச்சா என்று கேட்டாள் மீனாட்சி. அதெல்லாம் ஆச்சு அக்கா. வாங்க சரஸ்வதி சித்தி, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் குப்புத்தாயி. நல்லா இருக்கேன் ஆத்தா, நீ எப்படி இருக்கிற? என் சத்தம் அங்கே வரைக்கும் கேட்டுருச்சா? விசேஷ வீடுன்னு ஒரு கலகலப்பு வேணாமா என்ன? சரி உட்காரு, நீ மட்டும் தனியாக தானே இருக்க, எங்கேயே சாப்பிட்டுட்டு இரு, அங்கே போய் தனியால் என்ன செய்கிறவ என்றாள் சரஸ்வதி பாட்டி. ஆமாக்கா, சின்னம்மா சொல்கிறதும் சரிதான், இருங்க என்று கூறினாள் அன்னம்மாச்சி. அடே அடே, இந்த குட்டிகளை பாரு, அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருக்குதுங்க. ஏண்டி வள்ளி, உன் பிள்ளைங்களை காணோம் என்று தன் மகளை பார்த்து கேட்டாள் சீதாலட்சுமி ஆச்சி. அதுங்க மச்சில் விளையாடுதுங்கம்மா என்று காய்கறியில் நறுக்கி கொண்டு இருந்தால் வள்ளி என்னும் வடையாச்சி. மதிய வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்தேறியது. அடியை, நீ போய் மருதாணி இலையை பறித்து கொண்டு வா, அரைச்சி கொடுத்தா எல்லாம் வச்சுக்குவீங்களா என்று கிண்ணத்தை கையில் கொடுத்து வான்மதியையும் வசந்தாவையும் அனுப்பி வைத்தாள் குப்புத்தாய். கொடுங்க பெரியம்மா என்று பொன்னி கிண்ணத்தை வாங்கினாள். பொன்னி, அவங்க பறிக்க போகிற பக்கம் முள்ளெல்லாம் இருக்கும், பார்த்து நடந்து போகணும், நீ எதுக்குடி? அவளுங்க போய் பறிச்சுட்டு வரட்டும் என்றாள் அன்னம்மாச்சி. உடனே பொன்னி, நானும் போவேன் என்று தலையை ஆட்டிக்கொண்டே விளையாட்டு பிள்ளை போல் ஒரு ஆட்டம் ஆடிக்கொண்டு சென்றாள். ரோஹிணி, நீயும் கூட போ, அங்கே பாரு, அவளுங்க இலை பறிக்கவா இல்லை இவளை பார்த்துக்குவாளுகளா என்று ரோஹிணியும் அனுப்பினார் தாமரை. ஏய் பொன்னி, அங்கே பாரு, சொல்கிறதே கேட்காம ஓடுது, பிடிங்கிடி என்று பொன்னியை தூக்கி வான்மதி இடுப்பில் வைத்து கொண்டாள். ரோஹிணியும் வசந்தாவும் மருதாணி இலை பறித்தார்கள். திடீரென்று வலிக்குது என்று வான்மதியின் சத்தம் கேட்டது. என்ன வான்மதி என்று சப்தம் கொடுத்தார்கள் வசந்தாவும் ரோஹிணியும். அக்கா, இந்த நெருஞ்சி முள்ளு காலுக்குள்ளே போயிடுச்சுக்கா, எடுத்து பார்த்து பாதி வெளியிலே வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு போல என்றாள் வான்மதி. அக்கா அக்கா என்று கை கால்களை உதறிக்கொண்டு அழுதாள் பொன்னி. அடியை பொன்னி, அமைதியாக உட்காரு, எனக்கு ஒன்றும் இல்லை, உன்னையும் இடுப்பில் வச்சுக்கிட்டு நிற்க முடியலடி, ஆடாத என்றாள் வான்மதி. வான்மதி, நீ அப்படியே உட்காரு, இந்த பக்கம் வா, இங்கே வா பொன்னி, உன்னை நான் வச்சுக்கிறேன் என்று ரோஹிணி வாங்கினாள். வசந்தா வான்மதியின் கால்களை பிடித்து ஊக்கை வைத்து முல்லை குத்தி பார்த்து எடுத்தாள்.
அக்கா என்று கைகளை உதறிக்கொண்டு அழுதாள் பொன்னி. அடியே, இப்படியே நீ அழுதா நானும் சேர்ந்து காலில் முள்ளு குத்திடுச்சின்னு உட்கார வேண்டியதுதான். அப்புறம் வீட்டுக்கு எப்படி போகிறது? அமைதியாக இருந்தால் உன்னை கூட்டிகிட்டு போவோம் என்று கூறினாள் ரோகிணி. வான்மதி, கொஞ்சம் பொறுமையாக இரு, இதோ எந்திரிச்சிருவேன் என்று கூறி எப்படியோ காலில் குத்தி முல்லை எடுத்தாள் வசந்தா. வசந்தா, அது மேலே எருக்கம்பால் பறித்து வச்சா சரியாக போகும் என்று கூறி எருக்கஞ்செடி இலையை பறித்து தேய்த்து விட்டாள் வசந்தா. அக்கா, வீட்டுக்கு போகணும் என்று பொன்னி ரோகிணியின் ஜடையை பிடித்து ஆட்டினாள். இவளை இதுக்குத்தான் நான் வேணான்னு சொன்னது. கேட்டாளா? கிண்ணத்தை வாங்கிட்டு நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு வந்தான். இங்கே பாரு, இப்போ இலையை முழுசாக கூட பறித்து முடிக்கல. பொன்னி, கொஞ்சம் பொறு, இன்னும் கொஞ்சம் இலையை பறிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் என்றாள் ரோகிணி. இல்லை, நான் இப்போவே வீட்டுக்கு போகணும் என்றாள் பொன்னி. சரி வசந்தா, நான் இவ்வளோ வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வரவா என்று கேட்டாள் ரோகிணி. இல்லைக்கா, நீங்கள் வரவேணா, நானே பறிச்சுட்டு வந்துடுவேன் என்றாள் வசந்தா. நான் பொன்னியை கூட்டிகிட்டு போகிறேங்க்கா, நீங்கள் 2 பேரும் பறிச்சுட்டு வாங்க என்றாள் வான்மதி. எதுக்கு? நீ இவ்வளோ தூக்கவும் முடியாது, நீ நடக்கிறதே கஷ்டம் முள்ளு குத்துனதோட. இதில் இவளையும் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் வேணாம், அவன் கையை விட்டுட்டு ஓடுவா. நானே கூட்டிகிட்டு போகிறேன், நீ இங்கேயே உட்காரு. வான்மதி, வசந்தா பறித்து முடித்ததும் 2 பேரும் சேர்ந்து வாங்க என்றாள் ரோகிணி. சரி என்று கூறி வான்மதி அமர்ந்திருந்தாள். அக்கா என்று சண்முகமும் கணியனும் ஓடி வந்தார்கள். நீங்கள் என்னடா இந்த சந்து பொந்துக்குள்ளே ஓடி வர்றீங்க என்றாள் வசந்தா. நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம், அதான் உங்களை பார்த்ததும் ஓடி வந்துட்டோம் என்றான் சண்முகம். சரி, அந்த பக்கமாக போய் விளையாடுங்க என்று கூறி அனுப்பினாள் வான்மதி. ஏன் வான்மதி, நீ ஒன்று கவனிச்சியா என்று கேட்டாள் வசந்தா. என்னக்கா என்று கேட்டாள் வான்மதி. இல்லை, நம்ம அப்பா இறந்த மறுநாளே அம்மா அழுதுட்டு இருக்கும்போது நம்ம பங்காளி வீட்டு கூட்டம் அம்மா கிட்ட ஏதோ பத்திரத்தை காமிச்சு கையெழுத்து வாங்கினாங்கல்ல, அதை பார்த்தியா என்றாள் வசந்தா. பார்த்தேன்க்கா, அம்மா பாவம் அழுதுட்டு இருக்கும்போதே நம்ம சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க அக்கா. அவங்க நம்ம பங்காளி வீட்டில் கையெழுத்து கேட்டாங்கன்னு படிக்காமல் கூட போட்டு கொடுத்துட்டாங்க என்றாள் வான்மதி. ஆனால் அம்மா நிலைமையில் யார் இருந்தாலும் இதைத்தானே வான்மதி செய்ய முடியும். அப்பா இறந்து 1 வாரம் ஆன கூட பரவாயில்ல, 1 நாள் தான் ஆச்சு. மறுநாள் காலையிலேயே வந்து கையெழுத்து கேட்டா அம்மா பாவம், காதும் கேட்காது, என்ன செய்வாங்க என்றாள் வசந்தா. எல்லாரும் அம்மாவை சுற்றி இருக்கும்போது கேட்டதால் நம்மளும் யாரும் ஒன்றும் சொல்லவும் முடியலக்கா என்றாள் வான்மதி. ஆமாம் வான்மதி, ரொம்ப தெளிவாகவே செஞ்சிட்டாங்க. சரி விடு, நம்ம அம்மா பாவம், அவங்கள ஏமாற்றி கையெழுத்து வாங்கினா அந்த சொத்து அவங்களுக்குமே நிலைக்காது. எனக்கு நம்ம அப்பா இறந்ததில் கூட மனசு ஒரு ஓரத்தில் நெருடலாகவே இருக்குது வான்மதி. என்ன சொல்கிறீங்க அக்கா? அப்பா இறந்ததில் என்ன என்று பதற்றமாக கேட்டாள் வான்மதி.